மந்த்லி 4 கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். 4 கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறோம். நம்ம வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 days வந்து பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். குதிரையை வந்து எப்படி கையாளுறதுங்கிறது 4 நாள். அடுத்த 4 நாள் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே எப்படி ஏறுறது, பாடி பேலன்சிங்கு, எப்படி ரைட் லெஃப்ட் திருப்புறது. கடைசி 2 நாள் பார்த்தீங்கன்னா தானாக அவங்க வந்து ஓட்டுற மாதிரி 10 days கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ் வந்து இருக்குது. 3 monthsக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 தான் பண்ணுறாங்க. திருச்சிக்கு நியர்பை இருக்குது. அதனால் திருச்சியில் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ரைடிங் ஸ்கூல் நடத்துகிறதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கண்ணா. ஸோ நிறைய பேர் என்னென்னா ஹார்ஸ் எதுக்காக வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் வளர்க்குறதே வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஒரு குதிரையை வந்து வளர்க்கும் போது அதுக்கு வந்து டெய்லி அதுக்காக ஒர்க் பண்ணுவோம், அதை வந்து நம்ம பயிற்சி பண்ணுவோம், நம்மளும் ரைடிங் பண்ணுவோம். ஸோ இது வந்து உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய கலையாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே 2 வீலரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதை அப்படியே விட்டுட்டோன்னா அந்த ஹார்ஸ் ரைடிங்கிறது போய் சேராது. அப்படிங்கிறனால நம்ம ஹார்ஸ் ரைடிங்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 8 வயசுலேருந்து வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வரைக்கும் இங்கே வந்து கற்றுட்டு போயிருக்காங்க. எல்லாருமே கற்றுக்கலாம். இந்த ஹார்ஸ் ரைடிங்கிறது எல்லாருமே கற்றுக்கலாம். நம்ம வந்து அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பண்ணுறோம். இப்போ அடிப்படை பயிற்சி பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். அந்த குதிரை வளர்ப்பு கலைங்கிற கான்செப்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா விருப்ப கட்டணம். அது வந்து இவ்வளோ தான் ஃபீஸுங்கிறது கிடையாது. யார் வந்தாலும் அவங்களால எவ்வளோ முடியுதோ 500 ரூபா முடிஞ்சால் 500 ரூபா கொடுக்கலாம், 1000 ரூபா முடிஞ்சால் 1000 ரூபா கொடுக்கலாம். எதுனா அந்த மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த குதிரை வளர்ப்பு கலை. ஏன்னா குதிரை வாங்குறதுக்கு பயப்படுறது என்னென்னா இதை எப்படி பராமரிக்கிறதுங்கிறது தெரியாதனால தான் வாங்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் இந்த குதிரை வளர்ப்பு கலைங்கிற கிளாஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் சண்டே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது பிளானில் இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்த்லி லோக்கலில் இருக்கக்கூடியவங்க மந்த்லி 4 கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். 4 கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறோம். அவங்க வந்து ஒரு 6 months கண்டினியூஸாக வரலாம், இல்லை 10 months வரலாம். அவங்களுடைய கன்வீனியன்சி தான். எவ்வளோ நாள் கற்றுக்குறாங்களோ அவ்வளோ நாள் வந்துக்கலாம். நம்ம வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா 4 days வந்து பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். குதிரையை வந்து எப்படி கையாளுறதுங்கிறது 4 நாள். அடுத்த 4 நாள் பார்த்திங்கன்னா குதிரை மேலே எப்படி ஏறுறது, பாடி பேலன்சிங்கு, எப்படி ரைட் லெஃப்ட் திருப்புறது, எப்படி கீழே விழுந்தால் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அடுத்த 4 days வந்து சொல்லித்தரோம். கடைசி 2 நாள் பார்த்திங்கன்னா தானாக அவங்க வந்து ஓட்டுற மாதிரி 10 days கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க ஒரு 3 மாதம் வந்தாங்கன்னா, ரெகுலராக வந்தாங்கன்னா அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ பத்தாதவங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா பண்ணிக்கலாம். அப்போது 3 monthsக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3000 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்படியும் 3 monthஸாகவும் வச்சுக்கலாம். லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அப்படியும் பண்ணிக்கலாம். டெய்லி என்னால் வர முடியும் அப்படின்னா பேசிக்காக 10 daysக்கு வந்து 3000 வந்து சார்ஜ் பண்ணித்தரோம். நம்ம ஈவினிங் டைம்ஸில் வச்சுருக்கோம். 4 to 6 வரைக்கும் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ குதிரைங்களும் அப்போ தான் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க, அப்போ வேலை செய்கிற மூடில் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து அவங்கள டயர்ட் பண்ணுறதில்ல குதிரைங்களை. நேரத்துக்கெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் கட்டிடுவோம். ஸோ நம்ம எதுவுமே வந்து ஃபிக்ஸடாக எதுவும் பண்ணுறதில்ல, நெகோஷியபிள் தான். யார் வந்தாலுமே வந்து இதை வந்து அவங்க பயன் அடைஞ்சிட்டு போகணும், இவங்கள்ட்ட போகணும், இதை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி யாரும் வில்லிங் இருக்கிறவங்க மணப்பாறை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வரலாம், திருச்சியிலேருந்து வரலாம். இப்போ திருச்சியிலேருந்துலாம் வந்துட்டுருக்காங்க நிறைய பேர். ஸோ தேவைங்கிறவங்க குதிரையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடிப்படையிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு இல்லாமல் இதை ஒரு கலையை அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து ஃபஸ்ட்டு சண்டே வந்து பேசிக் அடிப்படை வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். அதில் வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த கட்டணமும் ஃபிக்ஸடு கட்டணம் கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ்க்கு அவங்க தேவைன்னா அவங்க அடுத்தடுத்த கிளாஸ் வந்து கலந்துக்கலாம். அதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லோக்கல்லேருந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்போ இந்த குவார்ட்டர்லி லீவ் வரனால ஒரு 10 days வந்து ரெகுலராக இருக்கனால 3 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்து சார்ஜ் பண்ணுவோம். அந்த 10 days கண்டினியூஸ் கிளாஸ்க்கு வந்து 3000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நாமினலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம ஒரு 10 yearsஸாக பண்ணிகிட்டு இருந்தனால இதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ உங்கள் ரைடிங் ஸ்கூலை பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த ரைடிங்கில் வந்து எத்தனை லெவல்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பேசிக் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து இன்டர்மீடியட் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாஸ்ட்டில் காலப் எப்படி ஓட்டுறதுங்கிறது பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு பேசிக் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ராட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு குதிரையில் ஏறி உட்காந்து த்ராட் ஓட்டுறது எப்படிங்கிறத, குதிரை வந்து குதிச்சு ஓடுறது வந்து த்ராட்டுன்றாங்க, இல்லை மெல்லோட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து நார்மலாக குழந்தைங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 20 கிளாஸ் 30 கிளாஸ் வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் சொல்லிக் கொடுவோம். முதல்ல குதிரையோட பழகிறத வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ முதல்ல அதுக்கு ஒரு உயிர் பொருள் இருக்கனால நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 4 டேஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது, ப்ளஸ் ஒரு 4 டேஸ் வந்து அதுக்கான இந்த பயிற்சி நம்ம ஓட்டுறதுக்கான பயிற்சி, ஃபைனலாக அந்த த்ராட்டு தான் அந்த 10 டேஸ் கிளாஸில் வந்து இந்த த்ராட் வரைக்கும் தான் அவங்க வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து துருஸ் போகிறது அப்படிங்கிறது தான் இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா துருஸில் ஓட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சொல்லித்தரோம். அது வந்து இப்போதைக்கு ஒரு 2 பேர் தான் கற்றுருக்காங்க. நானும் இன்னொரு பையன் தான், ஒரு 2 பேருக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். காலப்புங்கிறது ஃபுல் ஸ்பீடில் விட்றது, அது வந்து லாஸ்ட்டு ஃபைனல் கிளாஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க வந்து கற்றுக்கலாம். ஒரு 1 இயர் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து காலப்பு வரைக்கும் விடலாம், நல்லா தைரியமாக வந்து ஓட்டலாம். அதே மாதிரி எல்லா கிளாஸஸுமே வந்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்துட்ருக்கோம். பெரிய ஜாக்கெட், லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கீழே விழுவணுன்னா, கீழே விழுவுற மாதிரி வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது வெல் ட்ரெயின்டு ஹார்ஸஸாக இருக்கனால அது வந்து ஸ்டாப் எப்போ சொல்கிறோமோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கும், நின்றுக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு குதிரைங்க. இப்போ இந்த 4 to 6 டைமிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது வந்து எப்படி இப்போ வீக் டேஸில் மட்டுமா இல்லை வீக்கெண்ட்லையா இல்லை எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து 4 to 6 வந்து நம்மளோட அவைலபிலிட்டி, இங்கே வந்து நம்ம அவைலபிளாக இருக்கக்கூடிய ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய டைமிங்க்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டால் என்னால் டெய்லி வர முடியும் 10 நாளைக்கு அப்படின்னா அந்த 4 to 6 வந்து டெய்லியுமே வரலாம். ஸோ சண்டேஸ் மட்டும்தான் வர முடியும்னா அந்த சண்டேஸ் மட்டும் வரலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து சொல்லித்தர முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும், இப்போ திங்கக்கிழமை ஒரு பையன் வருவார், செவ்வாய்க்கிழமை ஒரு பையன் வருவார், புதன்கிழமை ஒரு பையன் வருவார். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். 4 to 6 வந்து இந்த ட்ரைனிங் டைமிங் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கொடுக்குறோம். சண்டேஸில் வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி பயிற்சி வரும்போது அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வெளியே அந்த ரெகுலர் கிளாஸ் வரவங்களுக்கு வந்து சண்டேஸ் வந்து கிளாஸ் இருக்காது. அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரைடிங் ஸ்கூல்ஸில் வந்து இந்த தரோ பிரெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி மார்வாரி காத்தியவார் மட்டும்தான் வச்சு? அதான் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொண்டு போனோம். ஸோ நாட்டு குதிரைகளை காப்போம்னா இது நாட்டு குதிரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். கத்தியவார், மார்வார்லாம் நாட்டு குதிரையா அப்படின்பாங்க. இது எல்லாமே இந்தியன் ப்ரீட்ஸ் தான். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ தரோ ப்ரீடுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து சாஃப்ட் கேரக்டரு, அதில் வந்து நம்ம ஏறி உட்காந்தாலே போதும், அதுவாக கிளம்பும் போகும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குதிரையை வந்து கம்யூனிகேட் முதல்ல வந்து அதோட பழக வேண்டியது இருக்குது. இந்த மார்வார், கத்தியவார் குதிரைங்களாம் முதல்ல அதோட ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டாவது அது மேலே ஏறி உட்காந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு பையன் வந்து வரான்னா அவன் முதல்ல வந்து ஒரு ஜென்ரலாக பொது மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அந்த குழந்தைங்கள்லேருந்து அந்த பழக்கம் வரும்போது ரிலேஷன்ஷிப்பு, அவனுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, மேலே ஏறி உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பாடி பேலன்சிங்கு. ஸோ இந்த ஒரு குதிரையை ஓட்டும் போது, கத்தியவார் மார்வார் குதிரைங்களை ஓட்டும் போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஒரு கண்ட்ரோலிங் எபிலிட்டி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குதிரை ஏற்ற பயிற்சி சொல்லிக் கொடுக்குறனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நுனி கால்லேருந்து உச்சம் தலை வரைக்கும் அவனுக்கு வந்து ஒர்க் இருக்குது. இந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து போகும்போது அவனுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி ஆகணும். ஃபிசிக்கலாக வந்து எல்லா இதுவும் எப்படி ஒரு ஸ்விம்மிங்கில் வந்து எல்லா பாடி பார்ட்ஸும் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து ஒரு நல்ல குட் எக்ஸசைஸு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பல பயன்கள் இருக்கிறனால ஸோ இது சில்ட்ரன்ஸ்க்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் பண்ணாலும் இது வந்து கிக் பண்ணாது, நம்மளை வந்து சொரிஞ்சு விட சொல்லி நிற்கிது. அது வேறு ஒன்றும் கிடையாது. அது நிற்கிறது வந்து நம்மள்ட்ட பின்னாடி சொரிஞ்சு விட்றா அப்படிங்கிறத வந்து சொல்லுது. நம்மள்ட்ட இருக்கிறது அந்த மாதிரி கேரக்டரை தான் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம். சரிம்மா போகலாம் சாப்பாட்டுக்கு கிளம்பணும். நான் எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா. குதிரை வந்து எல்லாருமே வாங்கி வளர்க்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வளங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது குதிரைங்களை பற்றின தகவலை. ஸோ நம்மளும் வந்து SaveNativeHorses அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து பண்ணிகிட்ருக்கோம், நாட்டு குதிரைகளை காப்போம்னு. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பராமரிக்கிறது போகிறது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நேரில் வாங்க, குதிரைகளை வந்து முதல்ல கையாண்டு பழகிக்கோங்க, எப்படி பராமரிக்கணுங்க பழகிட்டு அப்புறமேல இடம் இருக்கிறவங்க வாங்கி வளர்க்கலாம். ஸோ எதுக்கு நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் திரும்ப வாங்கி வளங்க அப்படிங்கிறத சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய கலையாக இருக்குது. குதிரைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா குதிரைகள் வந்து ரோட்டில் வந்து திரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
அது காரணம் என்ன காரணம்னா நம்ம வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் விட்டோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இன்றைக்கும் வந்து குதிரைங்களை வந்து உழவுக்குலேருந்து விவசாயத்துலேருந்து எல்லா பர்பஸ்க்கும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ மனித வளம் இந்தியாவில் எப்படி மனித வளமோ இது ஒரு பெரிய வளமான ஒரு விஷயம். குதிரை வந்து ஒரு நல்ல வளமான ஒரு பொருள். அந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ இன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காற்று மாசுபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பயணம். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு விவசாயியுமே அவனுடைய விளை பொருட்களை வந்து ஒரு சந்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு குதிரையை வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக அந்த நாட்டு குதிரைங்கிறது விலையிலையும் கம்மியாக இருக்கும், வேலையும் வந்து நிறையா செய்யும். எப்படி வந்து கால்நடைகளில் மாடு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி குதிரைகளும் வந்து விவசாயத்துக்கு கொண்டு வந்தோன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அடுத்த சந்ததிக்கு வந்து இதோடைய பயனை வந்து சொல்லி கொடுத்துட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து எல்லாம் ஃபோக்கஸ்டாக செல்ஃபோனை விட்டு வெளில வர மாட்டேன்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் ஃபிசிக்கலாக அவங்க வந்து வெளியில் வந்து பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் கெயின் ஆகும், நிறைய ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல ஜென்ரேஷனாக வரதுக்கான வாய்ப்பு வந்து இந்த குதிரைகளை பயன்படுத்துகிறதுனால வரும். ஸோ நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மணப்பாறையில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பண்ணியிருக்கோம். திருச்சிக்கு நியர்பை இருக்குது. அதனால் திருச்சியில் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம உங்களோட சப்போர்ட்ஸ் தான் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அவ்வளோ வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். குறிப்பாக வந்து ஃபார்ம் தமிழா அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ மெனக்கட்டு காலையிலே கிளம்பி வந்து நம்மளுடைய வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு. இதை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. குதிரைகளை பற்றி உங்களுடைய ரைடிங் ஸ்கூலை பற்றி ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. எங்கள் சேனல் நேயர்கள் மூலியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோண்ணா. நன்றி, ரொம்ப நன்றிண்ணா.